எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் தேவிதாரா. தான செட்டில்மெண்ட் கொடுத்த சொத்தினை திரும்ப பெற முடியுமா? எப்படிப்பட்ட சொத்தை தானம் கொடுக்க முடியும்? எப்படி கொடுத்த தானத்தை திரும்ப பெறலாம்? தான செட்டில்மெண்ட் செய்த சொத்து தானம் செய்தவருக்கே எப்படி திரும்ப போகும்? எப்படி எந்த காரணத்திற்காக திரும்ப பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சொத்துரிமை மாற்று சட்டம் 122 பிரிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சொத்தும் தன்னிச்சையாக மட்டுமே தானம் கொடுக்கப்பட வேண்டும். ஒருவரை பயமுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ தான செட்டில்மெண்ட்டு செய்து வைக்க முடியாது. சொத்துரிமை மாற்று சட்டம் செக்ஷன் 122லிருந்து 126 வரைக்கும் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு மறுபயனும் இல்லாமல் இந்த கிஃப்டீடு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மாற்று பொருள் எதுவும் வாங்கியிருக்க கூடாது. இந்த சொத்துக்கான உரிமை மாற்றப்படும் போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த சொத்துக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸும், அதாவது பட்டா, சிட்டா, நிலவரி, சொத்துரிமை, ஈபி, இது எல்லாமே கிஃப்டீடு பெற்றவர்கிட்ட ஒப்படைக்கணும். இது எல்லாமே செக்ஷன் 122ல் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கு. இப்போ முன்னோர்களோ அப்பா தாத்தா இந்த மாதிரி பெரியவங்க அவங்க சொத்தை தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அப்பா தாத்தா சொத்துல அவங்களுக்கு இப்போ அவங்களோட உடன் பிறந்தவர்களுக்கு இடையிலே பாகம் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு பங்கு அப்படின்னு பாகம் இருக்கும். அப்படி பாக பிரிவினை செய்யப்படாத சொத்தினை தான செட்டில்மெண்ட்டு பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் சுய சம்பாத்தியத்தில் சேர்த்த சொத்தை மட்டுமே தானம் கொடுக்க முடியும். இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பாகம் பிரிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுடைய ஒரு பாகத்தை தாராளமாக தான செட்டில்மெண்ட்டு செய்து வைக்க முடியும். பாக பிரிவினை செய்யப்படாத சொத்து தானம் செய்ய முடியாது. இப்போ சுய சம்பாத்தியத்தில் சேர்த்த சொத்தை தானம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை இப்போ ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி ரத்து செய்ய முடியும்? அந்த கொடுத்த கிஃப்டீடை எப்படி திரும்ப பெற முடியும் அப்படின்னா, 2 அடிப்படையில் அந்த திரும்ப ரத்து செய்ய முடியும். எப்படின்னா, 1 ஒப்பந்த முறிவு, 2வது உடன்படிக்கை. இந்த 2 மூலமாக ரத்து செய்ய முடியும். இப்போ ஒப்பந்த முறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒப்பந்த முறிவு அப்படின்னா, இப்போ ஒருவர் தானம் கொடுக்கிறார். ஒருவர் கொடுக்கும் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ஒருத்தர் வாங்கும்போது பதிவுத்துறையில் பதிவு செய்திருந்தால் மட்டும் போதும். தான செட்டில்மெண்ட் வாங்கினவர் அந்த சொத்திற்கான முழு சுவாதீனம், டாக்குமெண்ட்டு, பட்டா, சிட்டா, சொத்துரிமை, நிலவரி, ஈபி, இந்த எல்லாமே தானம் கிஃப்டீடு பெற்றவர் பெயருக்கு மாற்றப்பட்டு இருக்கணும். அப்படி மாற்றப்பட்டு இருந்தால்தான் அந்த கிஃப்டீடு பெற்றவருக்கு முழு உரிமை வரும். அப்போதான் அவர் அந்த சொத்துக்கான முழு உரிமை பெறுவார். அடுத்து டாக்குமெண்ட் உரிமை. இப்போ ஒருத்தர் ஒரு தான செட்டில்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த தான செட்டில்மெண்ட்டு கொடுத்தவன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிலவரி, பட்டா, சிட்டா, ஈபி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தானம் பெற்றவர் பெயருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே தான செட்டில்மெண்ட் பண்ணவர் இறந்து விட்டால் அந்த சொத்து ஒப்பந்த முறிவு அடிப்படையில் தானம் கொடுத்தவருக்கே திரும்ப சென்றுவிடும். இப்போ ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு தானம் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அப்பாவுடைய சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு மகன் என்ன செய்வார்? அப்பாவுடைய சொத்து அப்படின்ற காரணத்தினால எந்தவித பெயர் மாற்றமும் பத்திரப்பதிவு எதுவுமே செய்யாம தானம் கொடுத்த சொத்தினை டாக்குமெண்ட், ஈபி, சொத்து வரி, பட்டா, இது எல்லாமே அப்பாவுடைய பெயரிலேயே அவரு யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சொத்துரிமையை அப்பா எப்போ வேணாலும் ரத்து செய்ய முடியும். பெயர் மாற்றம் செய்யப்படாமல் இருந்தால் அந்த கிஃப்டீடு எப்போ வேணாலும் ரத்து செய்யலாம்.
தானம் கொடுத்தவர் அந்த சொத்து பெறும்போது பத்திரப்பதிவு மட்டும் செய்யப்பட்டு வேறு எந்த டாக்குமெண்ட்டும் பெயர் மாற்றப்படாமல் இருந்தால் அப்படிப்பட்ட சொத்தை தானம் கொடுத்தவரே ரத்து செய்து எடுத்துக்க முடியும். தான செட்டில்மெண்ட் பெற்றவர் அந்த சொத்திற்கான சொத்து வரி, ஈபி, பட்டா, நிலவரி இது எல்லாமே அவருடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தா பத்திரப்பதிவு செய்த உடனே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அந்த கிஃப்டீடு பெற்றவர் பெயர் மாற்றம் செய்து விட்டால் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியாது. இப்போ பெற்றோர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க. அப்படி வயதானவர்களாக இருக்கும்போது தன்னுடைய மகன்களுக்கு கடைசி காலம் வரை இந்த வயதான பெற்றோர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினால ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அந்த தான செட்டில்மெண்ட்டு செய்து வைப்பாங்க. இப்போ இந்த சொத்தை அவங்களுடைய மகனுக்கு செட்டில்மெண்ட்டு செய்து வைத்து கடைசி வரை பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்து வைக்கும்போது அந்த மகன்கள் அந்த சொத்து நிலத்தினை பெற்றுக்கொண்டு வயதான பெற்றோர்களை சரிவர பராமரிக்காமல் விட்டுருவாங்க. அப்படி பராமரிக்காமல் விட்டிருந்தா அதுக்கு சீனியர் சிட்டிசன் லா ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பெற்றோர்களை சரிவர பராமரிக்கல நிபந்தனையின் அடிப்படையில் அந்த பெற்றோர்களை பாதுகாக்க தவறிவிட்டால் அவர்கள் பெறப்பட்ட சொத்தினை அந்த கிஃப்டீடு மகன்களுக்கு கொடுத்த சொத்தினை எப்படி பெறலாம்னா ஆர்டிஓ கோர்ட் மூலம் அந்த சொத்தினை ரத்து செய்ய முடியும். அந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும்னு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுபோல தான செட்டில்மெண்ட் செய்த சொத்து சுவாதீனம் அடிப்படையில் மாற்றப்பட்டு டாக்குமெண்ட்ஸு, பட்டா, சிட்டா, ஈபி, நிலவரி இது போல டாக்குமெண்ட்ஸை பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தால் ரத்து செய்ய முடியாது. மற்றபடி தானம் கொடுத்த பின் ஒரு பெயர் மாற்றமும் செய்யப்படவில்லை என்றால், எந்த ஒரு பெயர் மாற்றமும் பெறாமல் இருந்தால் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.